விஜய் பரப்புரை நடத்திய அதே இடத்தில்தான் 2 நாட்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமியும் பரப்புரை நடத்தியிருந்தார். விஜய் பரப்புரை செய்த கரூர் வேலுச்சாமிபுரம் அந்நகரத்தில் அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்கள் நடத்த அனுமதிக்கப்படும் இடங்களில் ஒன்று. இதே பகுதியில்தான் கடந்த 25ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரை நடத்த காவல்துறை சார்பில் அனுமதி அளிக்கப்பட்டது. அவருக்கு சென்டர் மீடியனில் தொண்டர்கள் ஏறக்கூடாது என்பது உள்ளிட்ட 11 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. அந்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு 25ஆம் தேதி இரவு எடப்பாடி பழனிசாமி தனது வாகனத்தில் இருந்தபடி பரப்புரை செய்தார். அப்போதும் கூட்டம் அலைமோதியது. அதில் எந்த அசம்பாவிதமும் நடைபெறவில்லை. அதே இடத்தில்தான் விஜய்க்கும் பரப்புரை செய்ய காவல்துறை அனுமதி அளித்திருந்தது. எடப்பாடி பழனிசாமிக்கு விதிக்கப்பட்டது போன்றே விஜய்க்கும் 11 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. அதனை ஏற்று விஜய் பரப்புரை செய்த போதுதான் கூட்ட நெரிசல் அசம்பாவிதம் ஏற்பட்டுள்ளது. மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.